ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு 3 மாதம் மேலே ஆகுது. நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் தான் முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வீடியோ அதிகமாக போட முடியும். சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோ நாங்கள் எதுக்காண்டினா, இது ஒரு யூனிகான் 150 வண்டி. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பார்க்குற கிளச்சு கேசிங் வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இந்த வண்டியோட கிளச்சு கேசிங் எப்படி இருந்துன்னு. இப்போ நம்ம அது ஒரு வீடியோவாக நம்ம இப்போ திரும்ப ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிளச்சு கவருக்குள்ளே எந்த மாதிரி நம்ம கட்டியாக பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா, நமக்கு சுத்தமாக ஆயில் கூட தண்ணி சேர்ந்து போடுறதுனால இந்த பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஆயில் நம்ம மூடியை திறக்கும் போது குப்புன்னு இந்த வெளியே ஒரு ஒயிட் கலரில் அடிச்சும்போது நம்ம சந்தேகப்பட்டு தான் கலத்துக்குள்ளே பார்த்தல இந்த கண்டிஷனில் இருக்குது. எத்தேச்சியாக எடுத்த ஒரு வீடியோ, ஸோ அதனால் லென்த்து குறைவாக தான் இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இந்த கிளச்சு கவரை தான் நம்ம க்ளீன் பண்ணி, கிளச்சு கவரையும் உள்ளேயும் நம்ம க்ளீன் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருக்குறோம். இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வச்சு நான் க்ளீன் பண்ணேன். நார்மல் பெட்ரோல் டீசல் வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ண பிறகு மறுபடியும் புது ஆயில் விடாமல் நம்ம வந்து நார்மல் ஒரு வண்டியில் எடுத்த வேஸ்ட் ஆயிலை விட்டு நம்ம ஓட்டி ரன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம கலத்தி ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் இன்ஜின் ஆயில் புது ஆயில் விடணும். இந்த மாதிரி பிரச்சனை வர காரணம் மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த வெள்ளப்பருக்கு அந்த மாதிரி டைமில் வண்டியை நம்ம தண்ணிக்குள்ளே ஓட்டுறது தான். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.